ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Me&Mom ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஊட்டியை பற்றி சில விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே மாடர்ன் ஊட்டியை பற்றி தெரியும், போயிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஊட்டி எப்படி இருந்தது, மாடர்ன் ஊட்டியா நவீன ஊட்டியா எப்படி மாற்றினாங்க, அதை ஒரு பர்சன் தான் செஞ்சுருக்கிறாரு. அந்த பர்சனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் பேர் மிஸ்டர் ஜான் சுல்லிவன். அவர் கலெக்டராக இருந்தார். அவர் தான் நவீன ஊட்டியாக மாற்றினார். அதை பற்றி அங்கே இருக்கிற ஒரு மேடம் தான் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இந்த பில்டிங் கோத்தகிரியில் இருக்குது. மிஸ்டர் ஜான் சுல்லிவன் கலெக்டராக இருந்த பங்களா. ஊட்டிக்கு போனீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஊட்டியோட ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுட்டு வரலாம். இந்த பிளேஸ்க்கு போகணுன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் போய் பார்க்கலாம். வெட்னஸ்டே ஹாலிடே. இங்கே ஹேண்ட்மேட் ஷர்ட்டர் உள்ளன்லேயே செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஒர்த்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆர்டரும் பண்ணலாம். எங்கே இருந்தாலும் அவங்க அனுப்பியும் வைக்கிறாங்க. இந்த வீடியோக்குள்ளேயே அந்த கான்டாக்ட் நம்பர் வரும். அதை பார்த்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஊட்டியை பற்றி நிறைய தகவல் தெரிஞ்சுப்பீங்க. ஹலோ மேடம், இது 1819 கட்டின பில்டிங்க. அப்போ கோயம்புத்தூர் நீலகிரியில் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது இவர் தான் ஜான் சலைவன் அப்படின்னு கலெக்டராக இருந்திருக்காரு. அப்போ சிறுமுகை தெங்குமராடா அந்த ஊரில் வந்திருக்காரு. கிளைமேட்டு சுவிட்சர்லாண்டுக்கு இங்கேயும் ஒரே கிளைமேட்டுங்க. அதனால தான் இந்த இடத்த செலக்ட் பண்ணி இங்கே 2 இயர்ஸ் கேம்ப் ஆஃபீஸ் இது ஹோல் நீலகிரிஸ் இது கலெக்டரேட்டாக இருந்துச்சு. இங்கே 2 இயர்ஸ் இருந்ததுக்கப்புறம் தான் ஊட்டிங்கிற இடம் கண்டுபிடிச்சி ஊட்டியில் போய் ஸ்டோன் ஹவுஸ் பில்ட் பண்ணியிருக்காருங்க. ஊட்டியில் ஸ்டோன் ஹவுஸ் அதுதான் இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த நீலகிரியில் டீ கல்டிவேஷன், அப்புறம் இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ், பொட்டேட்டோஸ், கேபேஜ், பீட்ரூட்டில் இவர் தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த கிளைமேட் கல்டிவேட் ஆகும் அப்படின்னு. இவர் வரும்போது இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் பழங்குடியினர்னால் இவங்க 5 பேர் தான். இருளாஸ், படகாஸ், தோடாஸ், கோத்தாஸ், குறும்பாஸ்னு 5 ட்ரைபல் பீப்புள் இருந்திருக்காங்க. ஆனால் அவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகலை. இவர் பின்னாடி தான் ரோடு ஆனாலும் சரி, அக்ரிகல்ச்சர் இதனாலும் சரி, எல்லா இதுலேயுமே டெவலப். இஸ் த ஃபவுண்டர். நீலகிரி இருந்திருக்கு, அது மாடர்ன் நீலகிரிஸாக மாற்றுறது இவர் தான். நீலகிரி இருந்திருக்கு, அது நவீன நீலகிரி மாற்றுறது இவர் தான். ரோடு, அக்ரிகல்ச்சரு எல்லாமே இவர். ஊட்டி லேக்கு இவர் தான் உருவாக்கியிருக்காருங்க. நம்ம இப்போ போட்டிங் போகிறோம் இல்லைங்களா, அது ஆர்டிஃபிஷியல் லேக்கு இவர் உருவாக்குனது தான், மேன்மேடு. ஸோ அஸ் எ கலெக்டர் நீலகிரி இவர் டெவலப் பண்ணியிருக்காரு. கலெக்டர் அப்போ கோயம்புத்தூர் நீலகிரியில் ஒரே டிஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. ஸ்டே பண்ணும்போது தான் இதெல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ அண்டர் கலெக்டருங்க. இப்போ கவர்மெண்ட் எடுத்து இது ஒரு ஹிஸ்ட்ரி மியூசியம் மாதிரி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. டூரிஸ்ட்டுக்கு ஒரு மியூசியம் மாதிரி. இப்போ எத்தனை வருஷம் இந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இங்கே 2 இயர்ஸ் இங்கே இருந்தாருங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸில் எல்லாமே டெவலப் பண்ணிட்டாங்க. 2 இயர்ஸ் இங்கே கேம்ப் ஆஃபீஸில் இருந்து அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போய் ஊட்டியில் டெவலப் பண்ணிட்டாரு. கிளைமேட்டுக்கோசரம் தான் இங்கே இருந்திருக்காரு. ஓகே. ஊட்டியும் இதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 23 கிலோமீட்டர்ஸ் இல்லைங்களா. அப்போல்லாம் ட்ரெக்கிங்கு, அப்புறம் குதிரையில் பல்லாக்கு அப்படி தான் போயிருக்காங்க. இப்போ ஊட்டி இது என்ன டிஸ்ட்ரிக்ட்? இது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மேடம். அதில் கோத்தகிரி, கூடலூர், குந்தா, ஊட்டி, இது கூடலூர். உதகைன்னு சொல்கிறது அதுதான் ஊட்டி தான் உதகை. இந்த 5 தாலுக்கு சேர்ந்தது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். எல்லாமே ஊட்டி தான் நீலகிரின்னு நினச்சிருக்காங்க. இந்த 5 தாலுக்கு சேர்ந்தது நீலகிரி டிஸ்ட்ரிக்ட். ஒத்தக்கல் மந்துங்கிறத உதக மண்டலம், அதுதான் ஊட்டின்னு சுருக்கியிருக்காங்க. மந்துன்னா செட்டில்மெண்ட் ஆஃப் தோடாஸ். தோடாஸோட இருப்பிடம் மந்துன்னு சொல்லுவோம். அதை ஒத்தக்கல் மந்துங்கிறத உதக மண்டலமாகி அதை ஷார்ட் பண்ணி ஊட்டின்னு இருக்காங்க. லேட்டஸ்ட்டாக இப்போ வச்ச நேம் அந்த உதகமண்டலம் தான் சுருக்கியிருக்காங்க. இந்த நேம் கோத்தகிரிக்கு இருக்கிறது கோத்தா பீப்புள். கோத்தாஸ் இருக்கனால தான் கோத்தகிரின்னு பேர் வந்திருக்கு. கொஞ்சம் பேர் இருக்காங்க இல்லையா, அந்த உள்ளன் பின்றது அதெல்லாம். அது 5 ட்ரைப் இருக்காங்க இல்லைங்களா. இருளாஸ் தேர்ந்தெடுக்கிறவங்க, அப்புறம் படுகாஸ் அக்ரிகல்ச்சரு, தோடாஸ் எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் பண்ணுறது, கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சிவப்புலையும் கருப்புலையும் அந்த மாதிரி எம்ப்ராய்டிங். கோத்தாஸ் மண்பாண்டங்கள் செய்கிறது. குறும்பாஸ் ஹெர்பல் மெடிசனு, மருந்து, மூலிகை மருந்தெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க. இப்போ எல்லாமே அவங்க இருக்காங்க. இருக்காங்க. இப்போ எல்லாமே மாடர்னைஸ் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டில்னா அந்த பழைய இது அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு இங்கே வாழ்ந்துட்டனால அவர் நினைவாக ஒரு மியூசியம் மாதிரி இப்போ ரன் பண்ணிகிட்ருக்காங்க அண்டர் கலெக்டர். இவங்களோட வாரிசுலாம் இருக்காங்களா? இவரோட கிரேட் கிராண்ட் டாட்டர் லண்டனில் இருக்காங்க.
ஓகே. அவங்க வராங்களா விசிட் பண்ணுறது? இல்லை வந்ததில்ல, வரேன்னு இருக்காங்க. ஆனால் இது வந்து கவர்மெண்ட் தான் எடுத்து பண்ணி. இது அண்டர் கலெக்டர். ஓகே, அண்டர் இது. இப்போ இவருக்குன்னு இங்கே ஏதாவது சொந்தமாக பிளேஸ் இருக்கா? இல்லை இல்லை, இது ஒன்று தான். இது கேம்ப் ஆஃபீஸ் இது. அப்புறம் வந்து ஊட்டி ஸ்டோன் ஹவுஸ் வந்து இப்போ காலேஜாக பண்ணிட்டாங்க. ஓகே, அதுவும் அவங்களுக்கு தான். அவர் கட்டினது தான். ஸ்டோன் ஹவுஸ் ஊட்டியில் 1822 கட்டினது. அது வந்து 200 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து காலேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லுங்கள்? இது வந்து 202 1819 இல்லைங்களா? இப்போ 202 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. இவரோட ஒய்ஃபும் டாக்டரும் இங்கே இறந்துட்டாங்க மேடம். இங்கே தான் அவங்களோட கல்லறை வந்து ஊட்டி ஸ்டீஃபன் சர்ச்சில் இருக்குது. ஊட்டிக்கு போனால் அங்கே ஒரு பழைய சர்ச் இருக்குங்க, ஸ்டீஃபன் சர்ச். அங்கே வந்து அவங்க கிரேவியார்டு வந்து அங்கே இருக்குது. ஓகே, ஒரே ஒரு பொண்ணு தானே? இல்லை, அவங்க மொத்தம் 9 குழந்தைங்க. அதில் ஒரு டாக்டரும் இங்கே இறந்துருக்காங்க. ஹென்ரிட்டா ஒய்ஃபும் டாக்டரும் இங்கே இறந்து அவங்க கல்லறை வந்து ஸ்டீஃபன் சர்ச். இவர் லண்டனுக்கு போயிட்டார். ஸோ கலெக்டராக வந்து ஒரு ஊரை டெவலப் பண்ணது பெரிய விஷயம் இல்லை. அதனால் இவரை வந்து ஃபவுண்டராக இப்போ வந்து நீலகிரி வந்து கொண்டாடுறாங்க. அவங்க பிறந்த நாள் ஆனாலும் இறந்த நாள் ஆனாலும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம அவருக்கு ஆனர் பண்ணுவோம். ஸ்டாச்சுக்கு வந்து இப்போ இவர் ஸ்டாச்சு இருக்கா அந்த முன்னாடி இருக்கு இல்லைங்களா? நீலகிரிக்கு ஹெட் ஆஃப் த ஊர்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஆனால் வந்து பேர் சொல்கிற மாதிரி ஒருத்தர் இவர் தான் டெவலப் பண்ணது. இவர் தான் அந்த காலத்தில் ரொம்ப கொஞ்சம் இதுவாக டெவலப் இல்லாமல் இருந்திருக்கும். இவர் வந்து மாடர்னாக பண்ணது ஃபுல்லாகவே இவர் தான். பாருங்க மேடம், இங்கே இருக்கிறது எல்லாமே ரேர் ஃபோட்டோஸ். ஊட்டி எப்படி 1800 எப்படி இருந்திருக்கு அது மாதிரி ரொம்ப எல்லாமே ரேர் ஃபோட்டோஸு. இதான் ஊட்டி எப்போ ஸ்டீஃபன் சர்ச் எப்படி இருந்துச்சு, இது இப்போ எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி லேக்குங்க மேடம். இது மேலே இருக்கிற தென்னு அவர் பேர் இப்போ தென் அண்ட் நவ். ஓகே, இப்போத்து ஜென்ரேஷன் தெரியணும் இல்லைங்க. ஸ்டோன் ஹவுஸ் இப்போ காலேஜ்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த பில்டிங்கு. அப்புறம் 2000 ஒரு ஊட்டிக்கு போன பின்னாடி யாரும் பராமரிப்பு இல்லாமல் இந்த பில்டிங் இதான் பழைய ஸ்ட்ரக்சர் மேடம். இது அவர் இருக்காரா? இது இல்லை, இது வில்லேஜ் பீப்புள் தான் இருக்காங்க. அப்புறம் 2000 வந்து எல்லாம் இடிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் 2002 தான் சுப்ரியா சாவுன்னு ஒரு மேடம் இருந்தாங்க, கலெக்டர் இருந்தாங்க. அவங்க பீரியட் தான் புதுசாக இது ரினோவேட் பண்ணியிருக்காங்க. சேம் மாடலில் அந்த ஃபோட்டோ வச்சு ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. இது ஹெரிட்டேஜ் பில்டிங். இது இந்த சேம் திங் வச்சு நீங்கள் நின்றுருக்குறது. ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த பில்டிங் தான் நீங்கள் காமிக்கிறது. அப்புறம் 2000 இந்த அளவாயிடுச்சு. அப்புறம் 2002க்கு அப்புறம் புதுப்பிச்சிருக்காங்க. அந்த காலத்துலேயே அந்த பில்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்களா. அதை மேலே எடுத்துகிட்டு வரதே பெரிய விஷயம். அப்போ வந்து இது லைம் ஸ்டோனு, எக்கு, இந்த பிரீக்ஸ் இருக்கு இல்லைங்களா, சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் அந்த செங்கல், அதை வச்சு இது பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபோட்டோ மேலே தொட்டப்பட்டாங்க. அது தொட்டப்பட்டா. எல்லாமே 1800 அந்த டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரேர் ஃபோட்டோஸ் தான். ஒரிஜினல் ஃபோட்டோஸ். இது காட்டேரி ஸ்டேஷனுங்க. இது குன்னூரில் இருக்குறீங்களா? இது பொட்டானிக்கல் கார்டன். நம்ம அந்த என்ட்ரன்ஸு பைக்காரா அந்த காலத்தோட ஃபோட்டோ. மேலச்சேரி கிராஸ். இது நேரு, இந்திரா காந்தியெல்லாம் வந்தது. கோத்தகிரிக்கு வந்த ஃபோட்டோஸ். நேரு, இந்திரா காந்தி. அவர் இருக்காரா? ஃபவுண்டர் இருக்கிறாரா அதில்? இவர் தாங்க, ஜான்சன். இல்லை, இவர் தான் ஜான்சன். இது கீழே ஒரிஜினல் மேடம், மேலே இருக்கிறது போர்ட்ரேட். இது இவர் செங்கல்பட்டுலேயும் கலெக்டராக இருந்திருக்கார். அப்போது செங்கல்பட்டுலேயும் இவர் கலெக்டராக இருந்திருக்கார். தாமஸ் மன்ரோவில் கவர்னராக இருக்கும்போது இவர் கலெக்டராக இருந்திருக்கார் அந்த டைமில். இங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள்லாம் இவங்கள தான். குறும்பாசு, இருளாசு, படகாசு, கோத்தாசு, தோடாசு. இவங்க என்ன பண்ணுவாங்க வேலை? இருளாசு வந்து தேன் எடுக்கிறவங்க. ஓகே. குறும்பாஸ் வந்து மெடிசன், ஹெர்பல் மெடிசன் அந்த மாதிரி. படகாஸ் அக்ரிகல்ச்சருங்க. கோத்தாஸ் வந்து மண்பாண்டங்கள் பண்ணுறது. தோடாஸ் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ். கருப்புலையும் செவப்புலையும் பார்த்துருக்கோம் அவங்க பண்ணுறது. அவங்க அதுதான் அந்த கலர் தான் அவங்களுக்கு மெயின் கலர் அதுதான். அப்புறம் வந்து இந்த கோத்தகிரி பேர் வந்து கோத்தாஸ் இருக்கனால தான் கோத்தகிரின்னு பேர். கிரினா ஹில்லு, இல்லை கோத்தாஸோட இருப்பிடம் ஹில்லு. வெலிங்கிரின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஹில்லுன்னா கிரின்னா ஹில்லுன்னா மலை. மலை.
ப்ளூயிஷாக இருக்கும் இல்லைங்களா, ஓ ப்ளூயிஷாக இருக்கிறதுனால ப்ளூ மவுண்டன். அது டிஸ்ட்ரிக்ட், அது இது டிஸ்ட்ரிக்ட் ப்ளூ. நீலனா ப்ளூ ஆமாம், ஹிந்தியில், கிரினா மலை, ப்ளூ மவுண்டன். அது குறிஞ்சி ஃப்ளவர் இங்கே வரும் இல்லைங்களா, அது ஒரு மாதிரி அந்த குறிஞ்சி தெரியும் 12 வருஷத்துக்கு ஒரு டைம். அது ஒரு மாதிரி ப்ளூவிஷாக அப்படியே இருக்கிறதுனாலையும் அந்த பேர் பர்பிள் கலரில் இருக்கும் இல்லைங்களா.
நேம் காயத்ரி. இவங்க வந்து 17 இயர்ஸாக இங்கே இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். இதை பற்றி ரொம்ப நல்லா சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது. ஒரு க்யூரியாசிட்டியோட நம்ம எல்லாமே கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீங்களும் இங்கே ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் பேர் என்ன சொன்னீங்க? மெமோரியல். சலவன் மெமோரியல் வந்து விசிட் பண்ணாமல் போகாதீங்க. தேங்க்யூ.